திருப்புவனம் இளைஞர் விசாரணையின் போது மரணம். திருப்பூர்ல கர்ப்பிணி பெண் உட்பட 3 பெண்களை தாக்கிய காவலர். தேனி பெரியகுளம் 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த வேறொரு சம்பவத்தில் விசாரணை கைதி மீது தாக்குதல். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகார்ல உதவி ஆய்வாளர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவுன்னு இப்படி காவல்துறை மேல அடுத்தடுத்த வழக்குகள் தீவிரமடைஞ்சிட்டு வர நிலையில உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமிக்கு காவல்துறை துணை ஆய்வாளரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா ஒரு புகார் எழுந்திருக்கிற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் எங்க நிகழ்ந்தது அப்படிங்கறத இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருத்தவங்க கடந்த மாதம் 9ஆம் தேதி தன்னோட காதலுடன் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க. அவங்க மைனர் அப்படிங்கிறதுனால சிறுமியினுடைய வீட்டார் இது குறித்து காவல் நிலையத்துல கடத்தல் வழக்கு ஒன்று பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த புகாரினுடைய அடிப்படையில தான் சிறுமியை தேடி வந்த காவல்துறையினர் சிறுமி தமிழ்நாட்டில் இருக்கிறதா தகவல் கிடைக்க தமிழ்நாட்டுக்கு வந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த காவல்துறை சிறுமியை பத்திரமா மீட்டு ரயில் மூலமா உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மீண்டும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. சரி, சிறுமி பத்திரமா மீட்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட அங்க பெற்றோர் இருக்கக்கூடிய நிலையில இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் அங்க பலரையும் கேள்வி எழ வச்சிருக்கு. அதாவது தன்னை ரயில்ல மீட்டுட்டு அழைச்சு வரப்பட்ட போது ரயில் பயணத்தப்ப துணை ஆய்வாளர் தனக்கு பாலியல் சீண்டல் அளிச்சதா பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி ஒருத்தவங்க புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்குல. அதாவது ஜூன் 21ஆம் தேதி அன்னைக்கு காதர்சௌக் காவல் நிலையத்திற்கு தன்னை அழைச்சிட்டு வந்த அந்த காவல்துறை அதிகாரி காவல் நிலையத்தில் இருக்கிற அவரோட அறையில வச்சு தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சதா புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ரயில்ல வரும்பொழுதும் தனக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாகவும் தொடர்ந்து காவல்துறைக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அந்த சிறுமி கூறியிருக்கிற புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மீட்கப்பட்ட சிறுமி தன்னோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கும் போதுதான் அங்க சிறார் சீர்திருத்த குழுவினர் அங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் இந்த சிறுமி இந்த வாக்குமூலத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரம் இதன் மூலமா வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. அதனால இந்த விவகாரத்தை வெளியே யாரிடமாச்சும் நீ தெரிவிச்சிட்டனா, அதாவது இவங்க புகாரா கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த விவகாரம் பத்தி நீ யார்கிட்டனா சொன்ன அப்படின்னா உன்னை நான் சிறைக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி தன்னை மிரட்டினதாகவும் சிறுமி வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. இந்த புகார் குறித்து விசாரிக்கிறதுக்கு உஜானியினுடைய வட்ட ஆய்வாளர் தேவேந்திர சிங்குக்கு பதாவுன் எஸ்எஸ்பி உத்தரவிட்டிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில சம்பவம் நடந்த அன்னைக்கு காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் சிறுமி ரயில்ல அழைச்சிட்டு வரும்பொழுது காவல்துறை ஆய்வாளருடன் வந்த 2 கான்ஸ்டேபிள் கிட்டையும் வாக்குமூலத்தை பதிவு செஞ்சிருக்காங்களாம். விசாரணைக்கு அப்புறமா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு காவல்துறை தரப்பிலிருந்தோ விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வெளிவருது மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.